ஹலோ ட்ரேடர்ஸ். ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரியான அப்சைடு. நிஃப்டியில் வந்து கரெக்டாக ஒரு நம்ம மார்க்கெட் ஓப்பன் உடனே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 10:25க்கு நிஃப்டியில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. பட்டு அது கன்ஃபர்மேஷனாக ரீடெஸ்ட்டாங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஆனால் அதில் என்ட்ரி எடுத்துருந்தோன்னா நமக்கு 1:2 ரேஷியோ அசால்ட்டாகிட்டா இருக்கும் ட்ரேடர்ஸ். சரியான ஹை இன்றைக்கி நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே பார்த்துருக்கலாம் என்ட்ரி கொடுத்துருந்தோன்னா. பட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான என்ட்ரியே கிடச்சிது. கரெக்டாக ஒரு க்ரீன் கேண்டில் முடிஞ்சு ரெட் கேண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் முடிஞ்சு. ஸோ நம்ம இதில் என்ட்ரி எடுத்துட்டோம். இதுலேயுமே நமக்கு 1:2ங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுச்சு. நம்ம ஃபைன் டியூன் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 1:1 டார்கெட்டாக வச்சு 1:1 ஹிட் ஆனோடனே அதை ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி 1:2க்கு வச்சோம். ஸோ அதுவுமே நமக்கு ஹிட் ஆகிடுச்சு ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது நம்ம 1:2 வந்தோடனே நம்ம எக்ஸிட் பண்ணிடலாமா, இல்லை மறுபடியும் அதை ஸ்டாப் லாஸாக செட் பண்ணி 1:3க்கு டார்கெட்டை மாற்றுவோமா? இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கணும் ட்ரேடர்ஸ். அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி முடிஞ்ச அளவுக்கு அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நல்ல ப்ராஃபிட்டான ஸ்ட்ராட்டஜியாகவும் மாறும். நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனா அது எப்படி ஸ்டேபிளாக இருக்காது ஓரளவுக்கு. ஸோ நம்ம அப்பப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்